अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथ हृदित्सेनेश रमापतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்ளோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே அஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. பூதூரான் மனமுகக்க அவருடைய சித்தாந்தத்தை பரப்பச் செய்கிறாரே சுவாமி தேசிகன். அதில் பரமத பங்கத்தில் அதை எப்படி பண்ணுறாருன்றதை அனுபவிச்சுட்டு வரோம். அதில் ஸ்ரீபாஷ்யக்காரர் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை அவலம்பிச்சு மதத்தை ஸ்தாபனம் பண்ணார். அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை எப்படி அது பெருமையோடு விளங்கிறது அப்படின்றது இந்த ஆரம்ப பாசுரத்தில் பகவத் சாஸ்திர விரோத பங்காதிகார பாசுரத்தில் சாதிக்கிறார். யாதுமில்லாத ஒன்றும் யாவர்க்கும் நன்றி எண்ணிய நம் மாதவனார் வதன தமுதுண்ணும் வலம்புரி போல். அதாவது அந்த எம்பெருமானுடைய மாதவன், இதுவரையில் மாதவனார் நம் மாதவன்ற பர்யந்தம் நாம அர்த்தம் அனுபவிச்சிருக்கோம். அந்த எம்பெருமானுடைய வதனம் முகம் இருக்குதே, அந்த வதனத்துல அமுத உண்ணக்கூடிய வலம்புரி, எம்பெருமான் சங்கத்தை வச்சு ஊதறான். அந்த ஊதறதுனால அவனுடைய வாயினுடைய தீர்த்தம் எச்சில் அந்த சங்கம் பருகிறது. வாய் தீர்த்தம் பாய்ந்தாட வல்லாய் வலம்புரியே ஆண்டாள். கற்பூரன் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழிவன் சங்கே. கற்பூரம் கமலப்பூலாம் இருக்குதே, அதெல்லாம் வாசிக்குமா? மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவை அதை காட்டிலும் வசதியா இருக்குமா? நான் அறியணும், நீ சொல்லே அப்படின்னு சொல்றார். அதனால வாய், நீ எப்படிப்பட்ட வாய் தீர்த்தம் பாய்ந்தாட வல்லாய் வலம்புரியே, அவனுடைய வாய் தீர்த்தத்தை பாய்ந்து ஆடக்கூடிய அனுபவிக்கக்கூடிய தன்மையுடைய வலம்புரியே அப்படின்னு சொல்ற. இப்படி எம்பெருமானுடைய வாய் தீர்த்தத்தை அது பருகிறதுனாலதான் சங்கத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு சொன்னா, சங்கம் மதுரமான, அதாவது இனிமையான ஒலியை எழுப்பக்கூடியதாயிருக்கு. அந்த இனிமையான ஒலியினாலே நமக்கு சகலார்த்தங்களும் தெரியுது, சகல தத்துவார்த்தங்களும் அந்த சங்கத்வனியினாலேயே தெரியுது. அதனால அந்த சங்கத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு சொன்னா, அது மதுரமான ஒலியை எழுப்புறது. எப்பவுமே நறுனை நாய் குடல்ல தங்காது அப்படின்னு ஒரு வச்சனம் சொல்லுவார். அது மாதிரி நறுனையா இருக்கக்கூடிய பதார்த்தம் நாய் சாட்டுதுன்னா அது வாந்தி எடுத்துடும், ஏன்னா அது குடல்ல தங்காது. அப்படி
அதுபோல இப்படி மதுரமான ஒலி சங்கத்வனி இருக்குதே, அந்த சங்கத்வனி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, தீயவர்களுக்கு மனதை பிளக்கக்கூடியதா இருக்கும். சகோஷோ தாட்சாணாம் ஹிருதயானி நிதாரயத்து அப்படின்ற ரீதியில. அதே மற்றவர்களுக்கெல்லாம் அது இனிமையா இருக்கும். அவளுக்கு தோல்வி பயத்தை தரும் தீயோர்களுக்கு, நல்லவர்களுக்கு வெற்றி கனிய தரக்கூடிய உணர்த்தக்கூடியதா இருக்கும். அதே போலதான் சாஸ்திரத்தை அறியணும் அப்படின்னு விரும்புறவாளுக்கு அந்த சங்கத்வனியினால சாஸ்திரார்த்தங்கள்லாம் புலப்படும். மற்றவர்களுக்கு அது கர்ண கடூரமா இருக்கும். அது அவளுடைய சுவாவத்தினால. எப்படி பித்தோபகத்தனா இருக்கவன், பித்தன் தலைக்கு ஏறினவன் பாலை சாட்டான்னா அந்த பால் இனிமையா இருக்காது, அவனுக்கு கைக்கும். அது போல எதுக்காக இதை சொன்னோம்னா, அதாவது வலம்புரிக்கு அந்த தன்மை எப்படி வருது, தன்மைனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமோ, அதுக்காக அந்த சந்தேகத்தை பரிகரிக்கிறதுக்காக சொன்ன. அந்த வலம்புரியினுடைய நாதத்துக்கு ஏற்றம் அது எம்பெருமானுடைய அந்த வாயமுதத்தை பருகிறதுனால. அது எப்படி அந்த ஏற்றமுடைத்தான வலம்புரி போல இந்த பகவத் சாஸ்திரமான பாஞ்சராத்திர சாஸ்திரம் உயர்ந்த பொருள்கள், வேதாந்தங்களுடைய பொருள்களை, உயர்ந்த பொருள்களை அது ஓதறது, நமக்கு அறிவிக்கிறது பாஞ்சராத்திர சாஸ்திரம் அப்படின்னு சொல்ற. பாஞ்சராத்திர சாஸ்திரம் எப்படின்னா, மற்ற சாஸ்திரங்களை போல பௌத்த, ஜெயின, சாங்கிய, பாசுபதாதி சாஸ்திரங்கள்லாம் இருக்குதே, அதை போல அன்று இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் பூர்ணமா வேதாந்தங்களுடைய உயர்ந்த பொருள்களை சொல்றது. எப்படின்னா, அந்த மாதவனாருடைய வதனத்துல இருக்கக்கூடிய அமுதத்தை உண்ணக்கூடிய வலம்புரி போல அதுக்கு எம்பெருமானுடைய திருவாய் மலர்ந்து அருளின பாஞ்சராத்திர சாஸ்திரம். இங்க எதுக்காக அந்த வலம்புரியோட இங்க ஒப்பிட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த வலம்புரியிலேருந்து வரக்கூடியதான அந்த சங்க துவனி இருக்குதே, அந்த துவனி எப்படி உயர்ந்த அர்த்தங்கள்லாம் காண்பிக்கிறதோ, உயர்ந்த அர்த்தம் என்ன, அதாவது ரஞ்சகமா இருக்கிறதும், அதாவது கேட்பதற்கு இனிமையா இருக்கக்கூடியதாகவும் அப்படியெல்லாம் இருக்குதோ, அதுபோல எம்பெருமான் திருவாயிலிருந்து வந்த அந்த பாஞ்சராத்திர சாஸ்திரமும் அப்படி நமக்கு இனிமை பயக்கக்கூடியதாவே இருக்கிறது. வேதாந்தங்களுடைய பொருளை அது பூர்ணமா விளக்கிறது அப்படின்ற ஓமானத்தை இங்க சொல்ற. பல பதார்த்தத்தை அனுபவிப்போம். நம் மாதவனார் வதனத்தமுதுண்ணும். எம்பெருமான வெறுமை சொல்லலை, திருமகள் கேள்வனுடைய வதனம். அந்த எம்பெருமான சொல்லச்சே இந்த இடத்துல திருமகள் கேள்வன் அப்படின்னு பிராட்டிக்கு நாயகன் அப்படின்னு சொல்ற. ஏன் அப்படின்னா, அந்த பிராட்டி என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, நம்முடைய நாமெல்லாம் பிராட்டி அணுகும்படி நம்ம இடத்துல மாத்ருத்துவ வாத்சல்யம் கொண்டிருக்கா, தாய் போன்ற பரிவை கொண்டிருக்கா. அதுக்கப்புறம் இந்த அபலையான குழந்தைகளான நம்ம பிதாவா இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்துல நம்முடைய குறைகள்லாம் சொல்றதுக்காக நாம பிராட்டியை போய் அடைஞ்ச உடனே அவன் நமக்காக பெருமாள் அடையிறான்.
நாம பிராட்டியின் இடத்துல நம்முடைய கஷ்டங்கள்லாம் சொன்னோம்னா அதை அவ கேட்கறது மாத்திரம் இல்லாம எம்பெருமான இடத்துல அதை விண்ணப்பம் பண்ணி எம்பெருமானை கேட்கும்படி பண்ணி நமக்கு பரிந்துரை பண்றான். அதனால மாதృత్వ வாத்சல்யம் கொண்ட அந்த பிராட்டி நம்ம எம்பெருமான் சீற்றம் கொண்டு அருளாதபடி நம்ம இடத்துல நேர்முகமா அருளும்படி பண்ணக்கூடியவளானதுனால அந்த இடத்துல மாதவன் அப்படின்னு சொல்ற. அதனால பெருமாள் நமக்கு முகம் கொடுக்கிறவனா இருக்கக்கூடிய தன்மையாளனா இருக்கான் அப்படின்னு. நிருசிம்மாவதாரத்துல சட்டாபடல பீஷணே சரபசாட்டஹாசோத்பட்டே புரத்ருதி பரிஸ்புடத் புகுதிகேபி வக்ரே கிருதே இரண்யகசிபுவினிடத்துல அப்படியான அங்கஞாலமஞ்ச அங்கோராளதியாய் அப்படின்னு தூரமான அந்த நோக்க கொண்டவனா இருந்தாலும் கண் நோக்க கொண்டவனா இருந்தாலும் கிருபா கபடகேசரின் தனுஜடிம்பதத்தஸ்தனா அப்படின்ற இடத்துல கிருபையோட கூட அந்த பிரகலாதனை தனுஜடிம்பன் அசுர குழந்தையே நோக்கிறான். சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறேன். அந்த இரண்யகசிபுவை சம்ஹரிக்கக்கூடிய சீற்றம், ஆனா அந்த சீற்றம் இருக்கச்சேவே அருள் பெற்ற குழந்தைவன். அதுபோல எம்பெருமான் சீற்றம் கொள்ளாத நம்ம இடத்துல மற்றவாள் இடத்துல சீற்றம் கொண்டா கூட பிராட்டி திருவருள் நம்ம இடத்துல பிராட்டி நம்ம அனுகிரகிக்கவோனும் அப்படின்னு பரிந்துரை பண்றத கேட்டு இருக்கக்கூடியவன் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக நம்ம இடத்துல கருணை நோக்கோடு இருக்கவன்றத காண்பிக்கிறதுக்காக மாதவனார் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட தசையில இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வதனத்தமுதுண்ணும் அந்த வதனத்திலேருந்து இருக்கக்கூடிய அமுதத்தை இது பண்றான். அப்படி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய போர்க்களத்துல திருதராஷ்டிரனை நோக்கி இருந்தா அது எப்படி இருக்கும், அவனுக்கு கர்ண கொடூரமா இருக்கும். அதே மற்றவர்களுக்கெல்லாம் நல்லவர்களுக்கு இந்த பாண்டவ பட்சத்தில் இருக்கவாள்லாம் எம்பெருமான் சங்கம் ஊதியிருக்கான் நமக்கு தான் வெற்றி அப்படின்னு இவாள்லாம் சந்தோஷம். அதுபோல மாதவனார் வதனத்தமுதுண்ணும் வலம்புரி போல் அந்த வதனத்தினுடைய அமுதத்தை பருகக்கூடிய வலம்புரி போல், வலம்புரி சங்கம் இருக்குதே அது போன்றது அப்படின்னு சொல்ற. அது எப்படி அந்த எம்பெருமானுடைய சங்கத்தை ஊதறதுனால ஏற்பட்ட துவனி நமக்கு எப்படி சாஸ்வதமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வழிமுறைகளை காண்பிச்சு அதுபடி நம்ம நடக்க வைக்கிறதோ, அதுபோல எம்பெருமானுடைய வதனத்திலிருந்து வந்த இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் இருக்கு, அதுவும் தத்துல்யமா இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார் மேலே. எப்படி அப்படின்னா வாதுகளால் ஐயா மறை வான் பொருளே ஓதிய பஞ்சராத்திரம். வாதுகளால் பிருத்திவாதிகள் இருக்காளே, அந்த பிருத்திவாதிகளுடைய மற்ற மதங்களுடைய வாதங்களால அழியாத மறை மௌலியின் வான் பொருளே, வேதாந்தத்தின் மறைனா வேதம், மௌலின்னா வேதத்தினுடைய முடி வேதாந்தம். அந்த வேதாந்தத்துல சொல்லியிருக்க வான் பொருள், வான் பொருள்னா சிறந்த பொருள். வான்னா ஆகாசம்னு அர்த்தம். ஆகாசத்தினுடைய தன்மை என்ன, ஸ்வயஞ்ச பிரகாசத்தே அஞ்ஞானபி பிரகாசயதி அப்படின்னு. தன்னையும் பிரகாசிச்சுட்டு மற்ற பொருள்களையும் மற்றவர்களையும் பிரகாசிக்க செய்ய
அந்த ஆகாசத்தினுடைய தன்மை. அதனாலே வான் பொருள் அப்படின்னு சொன்னா வேதாந்தத்துல ஸ்ருதி சிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே, ஸ்ருதி சிரசியில எம்பெருமான பிரகாசிக்க செய்யறது. அதாவது தன்னிடத்துல இருக்கக்கூடிய பொருள் என்னது? எம்பெருமான பத்தி, பிரம்மத்தை பத்தி. பிரம்மம் யாரு? ஸ்ரீனிவாசன், திருவிருந்த மார்பன். அவனை பத்தி அது பிரகாசிக்கிறது. அதனால அந்த திருவிருந்த மார்பனை பத்தி அந்த வேதாந்தம் கோஷிக்கிறதுனால அதை தெரிஞ்சின்றவா அவனை பற்றி அவளும் பிரகாசிக்கிறான். அதனால வேதாந்தம் என்ன பண்றது? எம்பெருமான காட்டுறதுனால காட்டி தான் பிரகாசிக்கிறது. அந்த தன்னால காட்டப்பட்ட எம்பெருமான அவ பற்றி மற்றவர்களும் பிரகாசமாற. எம்பெருமான் பத்திரத்தினால எம்பெருமான் தன்னளவா உயர எடுக்கிறான். அதனால வான் பொருளே, அந்த வேதாந்தத்தினுடைய வான் பொருள் இருக்க மரமூலியின் வான் பொருளே ஓதிய பஞ்சராத்திரம். அந்த வேதத்தினுடைய பொருளைத்தான், வேதாந்தத்தினுடைய பொருளை தான் எம்பெருமான் தன்னுடைய வாயால ஓதினான். பஞ்சராத்திர சாஸ்திரமா அப்படின்னு சொல்ல. அதனால பஞ்சராத்திர சாஸ்திரம் எப்படி அந்த எம்பெருமானுடைய அமுதத்தை, வதனத்தினுடைய அமுதத்தை உண்ணக்கூடிய வலம்புரியிலேந்து எழக்கூடிய சங்கத்வனி எப்படி இருக்கோ, நமக்கு நன்மை பயக்கிறதோ, அதே மாதிரிதான் பஞ்சராத்திர சாஸ்திரம் முழுவதும் நன்மை பயக்கக்கூடியது. ஓதிய பஞ்சராத்திரம் உகவாரை, அந்த பஞ்சராத்திர சாஸ்திரத்தை பிரமாணம் உகவாரை, உகக்காதவாளைன்னு அர்த்தம். பிரமாணமாக அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை, அந்த பஞ்சராத்திர சாஸ்திரத்தை பிரமாணமா ஏத்துக்காத அதை தள்ளுபடி பண்றாளே, வெறுக்கிறாளே, அந்த வெறுப்பாரை ஒழுக்குவமே. ஒழுக்குவமே அப்படின்னு சொன்னா அவளை ஒழுங்குபடுத்துவோம், நல்வழியே நடக்குமாறு செய்வோம். பஞ்சராத்திர சாஸ்திரத்தை தழுவி நின்று எம்பெருமான அந்த பஞ்சராத்திர சாஸ்திரத்துல சொன்னபடிக்கு வேதாந்த பொருள்களை சொல்லியிருக்குது, அதுபடிக்கு நாம அவனை ஆராதித்து அந்த எம்பெருமானை அடைவோம் அப்படின்ற அந்த நல்வழிப்படுத்துவோமே. ஒழுக்குவோமேன்னா அவர்களை ஒழுங்காக செய்யும்படியாக நடக்குமாறு, நல்வழியே நடக்குமாறு செய்வோம் அப்படின்ற முதல் பாட்டுல இதை சாய்க்கிறேன். அதனால பஞ்சராத்திர சாஸ்திரம் எப்படிப்பட்டது அப்படின்றதுக்கு ஓமானம் காண்பிக்கிறார்னா, அந்த எம்பெருமானுடைய வலம்புரியில எழக்கூடிய துவனி எப்படி இருக்குதோ அதை போல பஞ்சராத்திர சாஸ்திரமும் நமக்கு வேதாந்தத்தினுடைய பொருளை காட்டுறது அப்படின்னு. அத அந்த வலம்புரியினுடைய அமைப்பும் பிரணவத்தை போல இருக்குது, வலம்புரியினுடைய சப்தமும் பிரணவத்தை போல இருக்குது. தாரத்வம் எஸ்ய சம்ஸ்தானே சப்தேச்ச பரிதிருஷ்யத்தே. அதனால மாதவனார் வதன தமுதுன்னும் வலம்புரியாகப்பட்டது பிரணவார்த்தத்தை நமக்கு போதிக்கிறது. அந்த சப்தத்தினால பிரணவார்த்தம் என்னது? எம்பெருமானுக்கே நாம் சேஷபூதன் அப்படின்றது தான் பிரணவார்த்தம். அதை தன்னுடைய சப்தத்தினால், அதனால எம்பெருமானுக்கு நாம அடிமைப்பட்டவன், அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவன். அந்த எம்பெருமானை போய் அடைந்து வேதத்தை நாம விண்ணுலகில் வியப்பெல்லாம் விளங்க கண்டு விண்ணவர்த்தம் குழாங்களுடன் வேதம் பாடி அப்படின்னு அந்த வேதத்தை நாம அங்க ஓதக்கூடியவர்கள். அந்த வேதம்ன்றது வேதத்துக்கு மூலமா இருக்கிற பிரணவம். அந்த பிரணவார்த்தத்தை அந்த சங்கம் காண்பிக்கும். அதை போல எம்பெருமானுக்கு நாம சேஷபூதம், எம்பெருமான நாம அடைய வேணும், அங்க போய் எம்பெருமானிடத்துல கைங்கரியம் பண்ண வேணும்,
வேதங்கள்லாம் ஓதணும் அப்படின்றத பஞ்சராத்திர சாஸ்திரமும் காண்பிக்கிறது. அப்படின்றதுனால வலம்புரிக்கு உதாரணமா ஓமானமா சாதிச்சார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாश्रयम् श्रीवत्सवंशतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्.